இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 26ஆம் அதிகாரத்தில் யோபு இத்தனையாய் காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் 7ஆம் வசனத்திலிருந்து அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகத்தில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்று யோபு இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உத்தர மண்டலம் என்பது விண்வெளியை குறிக்கிறது. விண்வெளியை வெட்ட வெளியிலே விரித்து என்று சொல்லுகிறார். பூமியை ஒரு அந்தரத்திலே தொங்க விடுகிறார். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அதை தொங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். முன்னால் அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னார்கள் பூமி தட்டை என்று. இப்பொழுது பூமி உருண்டை என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆனால் ஏசாயாவில் ஏற்கனவே 40ஆம் அதிகாரம் 22 பூமி உருண்டை என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறதை நாம் பார்த்து இருக்கிறோம். அதே போல தண்ணீர் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார். அதற்கொன்று எல்லையை வைத்தார் என்று பார்க்கிறோம். எல்லையை வைத்தார். தம்முடைய சிங்காசனத்தை அவர் ஸ்திரப்படுத்தினார். கார் மேகங்களுக்குள்ளாக தண்ணீரை கட்டி வைக்கிறார். அதனுடைய பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை என்று சொல்லியெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையை இத்தனையாய் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் என்று சொல்லுகிறார். இப்படி அவருடைய மகத்துவங்களை, ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளின் நிமித்தமாய் அவருடைய மகத்துவங்களை இத்தனையாய் ஆச்சரியப்பட்டு அறிவிக்கிற அந்த யோபு கடைசியாய் சொல்லி முடிக்கிறார். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு கொஞ்சம், இத்தனையான ஆண்டவர், அவரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது எவ்வளவு கொஞ்சம் என்று சொல்லி ஒரு அநேக காரியங்களை, இந்த பூமியினுடைய அந்த மகத்துவங்களை, வானத்தினுடைய மகத்துவங்களை, மேகங்களிலே தண்ணீர் இருக்கிறதனின் மகத்துவங்களை, பூமி அந்தரத்திலே தொங்குகிறதனுடைய மகத்துவங்களை, சமுத்திரத்தை தன்னுடைய வார்த்தையினால் அடக்கி ஆளுகிற அந்த காரியங்களை, இவைகளையெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் அறிந்தது எவ்வளவு கொஞ்சம் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை குறித்து ஆச்சரியப்படுகிறார். சங்கீதக்காரனும் தாவீதும் சொல்லுகிறார் 29ஆம் சங்கீதத்தில், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தர் தமது ஜலப்பிரவாகத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது என்றெல்லாம் சொல்லி அவர் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, அவருடைய மகத்துவங்களை குறித்து இத்தனையாய் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள ஒரு ஆண்டவர், மகிமையானவைகளை இந்த பூமியில் உருவாக்கின ஒரு ஆண்டவர், அவைகளை இவ்வளவு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நாமே வியந்து நிற்கிற அளவிற்கு உண்டாக்கின ஆண்டவர் இன்றைக்கு வியந்து நிற்கிற காரியம் நம்மை பார்த்து தான், நம்மேல்தான். அவர் உண்டாக்கின கிரியைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் தன்னுடைய சாயலில் நம்மை உருவாக்கினபடியினாலே அவர் நம்மை குறித்து மிகுந்த அக்கறை உடையவராய் இருக்கிறார் என்பதை இங்கே தாவீதே சங்கீதம் 139 சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர், இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவங்களை உண்டாக்கின ஒரு ஆண்டவர், என்னுடைய காரியங்களை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை விளங்கி கொள்ளவே முடியவில்லை என்றே சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார்,
139 சங்கீதம் 6ஆம் வசனத்தில், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்குது. மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது, எனக்கு எட்டாத, என்னால் புரிந்து கொள்ளவே முடியல, அவ்வளவு எட்டாத உயரமாக இருக்கிறது. எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், முதல் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இவ்வளோ கிரியைகளை உண்டாக்கின என் ஆண்டவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதில் அத்தனை வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். என் உட்காருதலை, என் எழுந்திருத்தலை நீர் அறிந்திருக்கிற, என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். இதுக்கு அர்த்தம் என்ன? என் அசைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் என்ன நினைக்கிறேன் நீ சொல்லியெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும் என் கூட வர்றீங்க, நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீங்க. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நாவில் சொல் பிரவாவதற்கு முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் நீர் என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேலே வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியம், எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எட்டாத ஒரு உயரமுமாக இருக்கிறது ஆண்டவரே. இவ்வளவு அழகான கிரியைகளையெல்லாம் உண்டாக்கிவிட்டு ஒரு புழுவை போல இருக்கிற, ஒரு பூச்சியை போல இருக்கிற மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் ஏமாத்திரம் என்று சொல்லுகிற அளவிற்கு கீழே இருக்கக்கூடிய என்ன நீர் இத்தனையாய் நினைக்கிறீரே. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. அதே சங்கீதத்திலேயே இன்னொரு பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன்னை காக்கிறவர் உறங்கார், அவர் உனது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம்! வானங்களை பார்க்கிறோம், சமுத்திரங்களை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம், உண்டாக்கப்பட்ட கிரியைகளை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற ஒரு ஆண்டவர் என் மேலே இத்தனை பிரியம் வைத்திருக்கிறாரே என்று நினைக்கும் பொழுது இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு எட்டாத ஒரு உயரமுமாக அது இருக்கிறதே. இந்த ஆண்டவருக்காக அவருடைய வாழ்நாளெல்லாம் அவருடைய பாதம் சேருகிற ஒரு பாதையில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அந்த பாக்கியமுள்ள அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது.